ஹாய். நம்ம விளக்கேத்துறது மொத்தம் பூஜை ரூமில் விளக்கேத்துவோம். அப்புறம் நிலவாசப்படியில் விளக்கேத்துவோம். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் இந்த மாதிரினா வீடு ஃபுல்லாக விளக்கேத்துவோம். அப்புறம் ஏதாவது முக்கியமான பூஜை அப்படின்னா பூஜை ரூமில் வந்து இட பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா வேறு இடத்துல ஹாலில் இல்லைனா கிச்சனில் வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனால் விளக்கேத்துவோம் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து விளக்கு குளிர வைக்கணும், எங்கெங்கெல்லாம் விளக்கு குளிர வைக்கக்கூடாது அப்படின்னா, பூஜை ரூமில் நம்ம ஏற்றுற விளக்கு நம்ம தான் குளிர வைக்கணும். அதுவாக தன்னால் குளிர வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா? அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை அந்த மாதிரி பூஜை பண்ணும்போதும் அதுவாக வந்து விளக்கு வந்து குளிரக்கூடாது. நம்ம தான் குளிர வைக்கணும். மத்தபடி நிலவாசப்படி, கோவிலில் ஏற்றுற விளக்கு, அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வீடு ஃபுல்லாக ஏற்றுற விளக்கு, இதெல்லாம் அதுவாகவே குளிரலாம். அது பிரச்சனை இல்லைங்க.